தம்பி ராஜ்மோகன், என்னுடைய மனமார்ந்த நன்றி தம்பி. நீங்கள் அமைச்சரானதுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இங்க 23 சங்கத்துக்காக போராடி போராடி செல்வமணியா இருந்தவர் ஏழமணியா ஆயிட்டாரு. ஒரு தனி மனிதனா ரொம்ப போராடுறாரு. அவருக்கு கொஞ்சம் அதிகார துணை தேவைப்படுது. நாங்க என்ன பண்றோம், ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிக்கிறோம், டக்குன்னு ஸ்டாப்லாக்கள் ஆள் மாறிடுறீங்க. நான் 40 வருஷமாச்சு. நம்ம ரிஃப்ளெக்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம். லைட்டு இல்லை, ஒரு சின்ன பட்ஜெட் படம்னா நம்ம ரிஃப்ளெக்டர்லாம் தூக்கின்னு போயிருக்கோம். எவ்வளோ பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திரத்துக்கே விளக்கு போடுறவங்க நீங்கள். சினிமாவில் யார் வேணா இல்லாமல் படம் நடக்கும், ஆனால் லைட்மேன்ஸ் இல்லாமல் நடக்கவே நடக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையில் அவங்க ஒரு வாரியர்ஸ். அதே மாதிரி ஒரு படம் நல்லா வருதா நல்லா வரலையா அப்படின்னு அவங்கள பார்த்தா தெரியும். என்னுடைய தலைமையில் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கும் பொழுது செல்வமணி உட்காந்தா லைஸ்மேன் யூனியனுக்கு முதல்ல என்ன கேட்குறாங்களோ மறுப்பே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ உடனே அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துடுவோம். சார், அப்படியே எங்களுக்கு அரசன் அப்டேட் கொடுத்துட்டு போறீங்களா சார்? Title sponsor, the Chennai Silks, Dr. Srivarma Wellness, Presta, GT Holidays, presents Cinema Industries Lightman Association's 50th Anniversary Golden Jubilee Celebration. Powered by MP Developers, Joy Alucas, Atrim, Vicura, Jaychandran. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திரையுலக முன்னோடிகளுக்கும், கேமராமேன் கொலீக்ஸ், உதய் சிங்கர்ஜி எல்லாத்துக்கும் சார், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சினிமாவுக்கு ஒரு 45 வருஷம் ஆச்சு. இந்த 45 வருஷத்தில் நான் சினிமாவில் வேலைக்கு சேரும்போது, அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலைக்கு சேரும்போது, சுஜாதா மூவி டோன் அப்படிங்கிற ஒரு அவுடோரண்ட்டில் தான் பாரதி ராஜேஷ் அவர் படங்களுக்கெல்லாம் லைட் ஆஃபீஸர்ஸ் வேலை செய்வாங்க. அவங்க தான் எனக்கு குருமார். முதல்ல கேபிள் எப்படி போடணும், ப்ளக் எப்படி வைக்கணும், லைட்டு தூக்கும்போது எப்படி தூக்கணும், பல்பு எப்படி கலட்டுறது, இது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தது சுஜாதா மூவி டோனில் லைட்மேன் ஜலால், சிகாமணி, ராமன், எலக்ட்ரீஷியன் வரதண்ணன், ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் வெங்கட்ராஜ், தங்கவேலண்ணா, டிரைவர் ஒரு மைதீன் பாயின்னு சொல்லி ஏபி நாகராஜன் சாரோட டிரைவர்கிட்ட வண்டியும் டிரைவரையும் சேர்த்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஒரு 50 வருட யூனியனில் அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் அவங்கெல்லாம் எனக்கு ஒரு வகையில் குருமார்கள். இந்த 50 வருடத்தை கொண்டாடுற என் மரியாதைக்குரிய சம்பத், மயில், பாஸ்கர், நீங்கள் 3 பேர் எவ்வளோ சின்சியராக அந்த யூனியன் மேலே டெடிக்கேட்டாக இருக்கீங்கிறது உங்களை அடிக்கடி சந்திக்கும் போது தெரிஞ்சுக்குது. இந்த அங்கீகாரத்தை நம்ம லைட்மேன் எல்லாத்துக்கும் கொடுக்குற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிட்டு, எந்த ஒரு கேமராமேனாக இருந்தாலும் ஒளிப்பதிவு அப்படின்னு படத்தில் டைட்டில் வரும்போது அந்த ஒளிப்பதிவுங்கிற பேருக்குள்ள கடவுளை போல உருவமில்லாமல் ஒளிந்திருப்பது உங்கள் அனைவருடைய உழைப்பு தான் இங்கே எல்லாத்துக்கும் கிடைக்கும். அந்த உழைப்புக்கு எங்களுடைய ஒளிப்பதிவாளர் சங்கம் தோன்றி 53 வருஷம் ஆச்சு. அந்த 53 வருஷத்தில் இன்னைக்கு இருக்கிற ஒளிப்பதிவாளர் அனைவரும் சார்பாகவும் என்னுடைய நன்றியையும் உரிமையோடும் உணர்வோடும் உங்களோட நன்றி பாராட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. சினிமாவில் வந்தோம், வேலை செஞ்சோம், சம்பாரித்தோம், போனோம்னு இல்லாமல் இந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்துக்கும் போது மனசு ரொம்ப இதமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உடனே ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நீங்கள் விஜயகாந்த் சார் நடித்து பூந்தோட்ட காவல்காரன் படம் வந்துச்சு, பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்கள? அதில் ப்ரொடியூசர் பேர் சிவான்னு வரும். அந்த படத்தில் பூந்தோட்ட காவல்காரன் சட்டை வச்சாங்க, பேர் வச்சாங்கல்ல, இப்போ அதே மாதிரி ஒரு சட்டையை போட்டு வந்திருக்காரு பாருங்க. நீ எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கீங்களா? ஒரு ப்ரொடியூசர் டைட்டுக்கு தான் அந்த மாதிரி சட்டை போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அவர் நிறைய பேசுவார். உட்காருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய தம்பி ராஜ்மோகன், என்னுடைய மனமார்ந்த நன்றி தம்பி. எங்கள் ஆஃபீஸர்ஸை மதித்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ஒளிப்பதிவாளர் சங்கத்தில் இருக்க அனைத்து உறுப்பினர் சார்பாகவும், நீங்கள் அமைச்சரானதுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு எங்கள் அனைவரும் சார்பாகவும் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா, இப்போ தீபா ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே 23 சங்கத்துக்காக போராடி போராடி செல்வமணியாக இருந்தவர் ஏழமணியா ஆயிட்டார். கொஞ்சம் அதிகாரம் உள்ள வரலைன்னா ஒரு தனி மனிதனா ரொம்ப போராடுறாரு. மனோஜ் பர்மஹம்சாவோட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இருந்தீங்கன்னா ஜெயதீச பாண்டியனுக்கு இங்கே இருக்கிற மொத்த ஜாதகமும் தெரியும். அவருக்கு கொஞ்சம் அதிகார துணை தேவைப்படுது. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிற்கிறோம், டக்குன்னு ஸ்டாப்லாக்கள் ஆள் மாறிடுறீங்க. அதனால இந்த முறை கொஞ்சம் அது கொஞ்சம் அதிகாரம் தேவைப்படுது. ஏன்னா கார்பரேட் நிறுவனங்கள், ப்ரொடியூசர்களை எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கார்பரேட் நிறுவனங்கள் வெவ்வேறு விதமான தந்திரத்தை கையாளுவா. நீங்கள் இந்த 3 மாதத்தில் கற்றுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. நம்மளை அவங்க சூழ்ச்சியை நம்மளால், நம்ம உணர்வுபூர்வமானவர்கள்,
சூழ்ச்சிக்கு பழியாக பார்ப்போம். அதுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவை. அது மாத்திரம் எங்களுடைய கோரிக்கையாக உங்களை வைக்கிறேன். ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு ஒரு நிறைய கோரிக்கை இருக்கும், பொறுப்பு இருக்குது. ஏன்னா அடிக்கடி நானும் ராஜமோகனவரும் வாக்கிங்கில் சந்திச்சுக்கிறோம். தம்பி வாக்கிங் போகல, குண்டாயிட்டார். அதுக்கான நேரம் அவகாசம் இல்லை. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் லைட் ஆஃபீஸர்ஸுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பாகவும், முக்கியமாக சினிமாக்காரர்களை எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் முன்னாடி வந்து நிற்கிற டைமண்ட் பாபு சார், சராஜ், என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பான வணக்கங்கள். தம்பி சூர்யா வந்து தம் மனசில் இருக்கிறத ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. லைட்மேன்களை மனசில் எங்கே வச்சுருக்காருன்னு. அதே மாதிரி தான் நானும். எனக்கு தெரியும், நான் 40 வருஷமாச்சு. நம்ம ரிஃப்ளெக்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம். லைட்டு இல்லை, ஒரு சின்ன பட்ஜெட் படம்னா நம்ம ரிஃப்ளெக்டர்லாம் தூக்கின்னு போயிருக்கோம். அந்த முகங்கள்லாம் அங்கே இங்கே பார்க்குறேன். இன்றைக்கி தொழில்நுட்பம் எங்கேயோ முன்னேறி இருக்குது. ஆனால் அந்த லைட்மேன் என்ற விஷயம் ரொம்ப ஆதாரமாக ஒரு மரத்துக்கு ஆணிவேர் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு யூனியன் நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு நான் உட்காந்துருக்க நாற்காலியிலேருந்து பார்க்குறேன். இவங்க இந்த 50 வருஷம் இந்த யூனியனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு யூனியனுக்கு, நல்ல யூனியனுக்கு துவக்க நாள் மட்டும்தான் கணக்கு. அதுக்கப்புறம் அது போயிட்டே இருக்கும். அதனுடைய உறுப்பினர்களுடைய ஒற்றுமையோட. மற்றபடி இந்த துறை ஆரம்பிக்கும் போது, இந்த சங்கங்கள் ஆரம்பிக்கும் போது முதல்ல 1958 காலங்களில் தான் அரசாணையே வருது. சினிமா கருவிகள் சார்ந்தவர்கள் மட்டுமே தான் தொழிலாளர்களாக கருதப்பட்டாங்க. அந்த வகையில் இந்த தொழிலாளர்களுக்கான முதல் தொழிலாளர்களாக இந்த லைட்மேன்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ அவ்வளவு சிறப்பு மிக்கவங்க, அவ்வளவு வரலாறு மிக்கவங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திரத்துக்கே விளக்கு போடுறவங்க நீங்கள். உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கணும், உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்ல ஒரு நிலைக்கு வரணும், வளமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கலை குடும்பத்தை சார்ந்த லைட் யூனியன், லைட் ஆஃபீஸர்ஸ் லைட்மேன் யூனியனுடைய 50வது ஆண்டு டிவி, தொலைக்காட்சி மற்றும் திரைத்துறை சார்ந்த அத்தனை லைட் ஆஃபீஸர்ஸ் குடும்பத்திற்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவில் யார் வேணா இல்லாமல் படம் நடக்கும், ஆனால் லைட்மேன்ஸ் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அவங்க தான் முதல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு யூனிட் இருக்கும். அதாவது ஒரு கேமராமேன், ஒரு மேக்கப் மேன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட், இவங்க இப்போ ஒரு பெரிய யூனிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு என்னுடைய படத்தில் லைட்மேன்ஸ் அப்படின்றவங்க என்னுடைய யூனிட்டுக்காகவே ஒரு தனி குரூப்பே இருந்தது. எல்லாருமே வாசுடைய லைட் ஆஃபீஸர்ஸ், லைட்மேன், வாசுடைய லைட்மேன் அப்படின்னு சொல்கிற ஒரு டைம். எல்லா படத்துக்கும் அவங்களே தான் வருவாங்க, அவங்களே தான் போவாங்க. அப்படி ஒரு குடும்பமாக என் கூட ஒர்க் பண்ணவங்க தான் இந்த லைட்மேன்ஸோடைய ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே. அதனால் அதை நான் மறக்கவே மாட்டேன் என்னுடைய லைஃப்பில். அதே மாதிரி கஷ்டம் ஒவ்வொன்றும் அவங்க அதை தூக்கிட்டு நடக்கிறதும், அந்த லைட்டை தூக்கிட்டு நடக்கிறது, மேடு, பள்ளம், அப்புறம் பாறை, அந்த வாட்டர் எல்லாத்தையும் தாண்டி நடந்து போய் அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு நடந்து போய் முதல்ல அந்த லைட்டை வச்சு, அதுக்கப்புறமா அதை கரெக்டாக கேமராமேன் சொல்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி, அதை ஃபோக்கஸ், அதை சரி பண்ணி அவங்க பண்ணுற ஒரு வேலை என்னை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையில் அவங்க ஒரு வாரியர்ஸ், ஒரு ரியலாகவே வாரியர்ஸ். எப்பவுமே ஆயுதம் அவங்க கையில் இருக்கும், அதை தூக்கிட்டு வந்தாலே போதும் நமக்கு. அதே மாதிரி ஒரு படம் நல்லா வருதா நல்லா வரலையா அப்படின்னு அவங்கள பார்த்தா தெரியும். அவங்க கிளியராக அப்சர்வ் பண்ணுவாங்க, இந்த சீன் நல்லா வந்திருக்கு, இந்த சீன் சுமாராக வந்திருக்குன்னு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சினிமாவில் இருக்கிற அந்த நாலெட்ஜும் வேற ஒரு லெவல் தான். அதனால் அப்படிப்பட்ட அவங்க ஒரு அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. லைட் இருக்குது, க்ரெயின், எனக்குன்னு ஒரு க்ரெயின் யூனிட்டே இருந்தது.
நான் க்ரெயினே ஒரு சில பேருக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த க்ரெயினை தூக்கிட்டு அவங்க வர்றது, அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்தாங்கன்னா நிஜமானுமே யாருமே வந்து அவங்களுக்காக ஓடி வருவாங்க. அப்படிப்பட்டவங்க லைட்மேன்ஸும் லைட் ஆஃபீஸர்ஸும் என்ன எப்படி சொன்னாலும் இந்த க்ரெயின், இந்த ஜிம்மி ஜிப், அதே மாதிரி அந்த ஸ்டடி கேம்ப், இவங்க எல்லாரும் ஆரோக்கியமாக நல்லா சந்தோஷமாக குடும்பத்தோட நல்லா வாழணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகம் வாழும் தம்பி செல்லுமணி உள்ளிட்ட மேடையில் வீட்டிருக்கும் கலைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் என் குடும்பத்து சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லைட்ஸ்மேன் யூனியனுடைய பொன்விழா ஆண்டு. லைட்மேனுடைய உழைப்பை சொல்லுவதால் எண்ணில் அடங்காது, ஏட்டில் அடங்காது, எழுத்தில் அடங்காது. அவர்கள் பணியில் உறைவார்கள், வெயிலில் காய்வார்கள், மழையில் நனைவார்கள். இப்படி பனியில் உருகி, வெயிலில் காய்ந்து, மழையில் நனைந்து, அவர்களுடைய அரும்பாடுபட்டு மலை ஏறி நதியினை கடந்து இப்படிப்பட்ட உழைப்பை நல்கி இந்த திரையுலகை காத்திருக்கக்கூடிய அவர்களுக்கு எந்நாளும் எந்நாளும் இந்த திரையுலகம் காவலனாக இருக்கும் என்று சொல்லி, என்னுடைய தலைமையில் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கும் பொழுது செல்லுமணி வந்து உட்காந்தா லைட்ஸ்மேன் யூனியனுக்கு முதல்ல என்ன கேட்குறாங்களோ மறுப்பே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ உடனே அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துடுவோம். இது வந்து தொழிலாளர் சம்மேளனத்துக்கு அனைத்துவருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பை நல்கி உங்களுடைய உழைப்பை உயர்வாக நாங்கள் கருதி கண்கள் பணித்து நீங்கள் நிறைவாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் அப்படியே எங்களுக்கு அரசன் அப்டேட் கொடுத்துட்டு போறீங்களா சார்? அடுத்து ட்ரெயின் ஜனவரியில் டைரக்டர் சொல்லுவார். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார். Title sponsor, the Chennai Silks, Dr. Shrivarma Wellness, Presta, GT Holidays, Presents, Cinema Industries Lightman Association's 50th Anniversary Golden Jubilee Celebration. Powered by MP Developers, Joy Alucas, Atrium, Vicura, Jaychandran.